எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற இடம் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மைசூர் பேலஸ். இந்த மைசூர் பேலஸ் மைசூர் அப்படின்ற நகரத்துலேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைந்திருக்குது. இதனுடைய ஒரு நுழைவாயில் உள்ளே போகும்போதே மகாராஜாக்கள் பயன்படுத்திய அவருடைய பொருட்கள் எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. பார்ப்பதற்கு மிக அழகாகவும் பிரமிக்கத்தக்க விதத்தில் இருந்தது. அவர்களுடைய ஆட்சி முறையின் போது இருந்த சூழ்நிலைகளை புகைப்படமாக எடுத்து அந்த அரண்மனை முழுவதும் பொருத்தப்பட்டிருந்தது. பார்ப்பதற்கு மிக பிரம்மாண்டமாக இருந்த இந்த மைசூர் பேலஸ், அதனை பார்ப்பதற்காக இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்து பார்த்து செல்கின்றனர். இதனுடைய டிக்கெட் ரூ. 150 டிக்கெட் எடுத்து நாம் உள்ளே வந்தோமே என்றால் உள்ளே அவர்களுடைய புகைப்படங்கள், மன்னர்களுடைய ஆட்சி முறை குறித்த புகைப்படங்கள், மிகப்பெரிய அளவிலான ஃபோட்டோ ஃப்ரேம் இதெல்லாமே இருக்கும். இது மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஃபோட்டோ அதனுடைய ஃப்ரேம் அளவை பாருங்கள். அது மட்டும் அல்லாமல் மைசூர் மகாராஜா பயன்படுத்திய அந்த நகை வைக்கும் பெட்டி மற்றும் நிறைய பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அவைகள் எல்லாமே பார்ப்பதற்கு மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருந்தது. அவர்களுடைய அந்த கலைத்திறன், கட்டிட கலையின் திறன் தெரியும். இதன் முற்றம், அதாவது அந்த அரண்மனை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் மழை பெஞ்சா தண்ணி ஊற்றுற அளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு நடுவில் ஒரு முற்றம் இருக்கும். இந்த மைசூர் பேலஸ் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகு. இது எல்லாமே அவர்கள் பயன்படுத்திய சேர், நாற்காலிகள், வெள்ளியிலே சேர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், அதை சுற்றிலும் யானை தந்தத்தினால் ஃப்ரேம். இது எல்லாமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். கண்ணாடி கூட வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியிலேயே கண்ணாடி, சேர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியிலேயே சேர். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பயன்படுத்திய குதிரை வண்டிகள் மற்றும் பீரங்கி போன்றவை எல்லாமே அந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. 2 ஃப்ளோர் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்க்குறது ஜஸ்ட்டு ஒரு 30% அவ்வளோதான் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டிட அமைப்புகளும் பளிங்கு கற்களால் ஆனது. ஒவ்வொரு தூண்களுமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அந்த பில்டிங்கை தாங்கி நிற்கக்கூடிய அளவில் இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்க ஒரு அரண்மனையின் அந்த அரசவை போன்றது. அதை காண்பதற்காக பல்வேறு மக்கள் இருந்தனர். மேலும் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சீலிங், அதாவது அந்த கட்டிடத்தினுடைய மேல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நுணுக்கமான முறையில் படங்கள் வரையப்பட்டிருந்தது. ஒவ்வொரு கதவுகளுமே ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அங்கே இருந்த தூண்கள் எல்லாமே பளிங்கு கற்களால் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தை முழுவதுமாக குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள ஏதுவாக அந்த பளிங்கு கற்களால் அந்த தூண்கள், கட்டிடங்கள் முழுவதும் அமைக்கப்பட்டிருந்தது. இது மட்டும் இல்லாமல் மேற்பகுதி கூரை, அந்த சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மரக்கட்டைகளால், மரத்தாலே வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய விதவிதமான டிசைன்கள் போட்டு ரொம்ப அழகுபடுத்தியிருக்காங்க. எப்படி தான் இவ்வளோ பிரம்மாண்டமாக, இவ்வளோ அழகாக அந்த காலத்தில் மன்னர்கள் கட்டினாங்கன்னு தெரியல. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த யானையுடைய முன்னாடி போடக்கூடிய உடை. இது வந்து தங்கத்தால் ஆன அந்த யானையின் உடைகள் ரொம்ப பிரமிப்பிக்க வகையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 சிங்கத்தினுடைய ஒரு புகைப்படம். அந்த முற்றம் சுற்றிலும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் படிக்கட்டு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இப்படி அமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் அதனுடைய முன்புறம். அதை சுற்றி பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய கிரவுண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்தில் இங்கே வந்து ஒரு நிகழ்ச்சி நடைபெறும், தசரா பண்டிகை. அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மைசூர் பேலஸை போயிட்டு சுற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்தது. வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரோடு சென்று இதெல்லாம் பாருங்கள். நன்றி.